நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்த பாய் வீட்டு மசாலா, பிரியாணி மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மீன் மசாலா, குழம்பு மசாலா, சாம்பார் மசாலா, 65 மசாலா, மொத்தம் 8 மசாலா இப்போ நம்ம போட்டிருக்கோம். லைசன்ஸுக்காக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணால் லைசன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ நல்லபடியாக சொந்தமாக நம்மளே ரொம்ப பொறுமையாக நம்ம வீட்டில் எப்படி தயாரிப்போமோ அதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நல்லா தேர்ந்தெடுத்து வறுத்து அரைச்சிருக்கோம். ஒரு வாட்டி நீங்கள் வாங்குங்க, மறுவாட்டி நீங்கள் அதை தேடி கேட்கணும். அதுக்கு உள்ள எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுங்கிறத காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். அந்த நம்பர்கள்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கொரியரில் அனுப்பி வைக்கணும், கொரியர் அனுப்பிச்சி வச்சிடலாம். ஒன்றும் இல்லை, த்ரூ அவுட் இந்தியா, வேர்ல்டுக்கு எங்கள் வெளிநாட்டுக்கு கேட்டாலும் நம்ம அனுப்பிச்சி வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதே மாதிரி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ரொம்ப அருமையான ருசி உள்ள மசாலா. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு மறக்கவே மாட்டீங்க. அவ்வளோ ஒரு தரமாக முறையாக பொறுமையாக செஞ்சுருக்கோம். எல்லோரும் தேவைப்படுறவங்க கீழ்கண்ட அந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு எங்களை கேளுங்க. அதுக்குள்ளே ரிப்ளை பண்ணி உங்களுக்கு உள்ள அட்ரஸுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வைப்போம். என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம மட்டன் சீக் கபாப் பார்த்துருப்போம், சிக்கன் சீக் கபாப் சாப்பிட்ருப்போம். இப்போ மீன் மேக்கரில் ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப சாதாரணமான நேரத்தில் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். சிக்கன் வாங்கணும், மட்டன் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. மீன் மேக்கர் ரொம்ப விலை கம்மி. ஒரு கிலோ 60 ரூபா 70 ரூபா இருக்கும். அதில் ஒரு அரை கிலோ 1/4 கிலோ எடுத்து நம்ம செய்கிற மாதிரி இதே மாதிரி அதே டேஸ்ட்டில் நம்ம மட்டன் சிக்கன் எப்படி டேஸ்ட் வருமோ அதே டேஸ்ட்டில் சீக் கபாப் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். மீன் மேக்கர்னு சொல்லுவாங்கள்ல, சோயா மீன் மேக்கரில் ரொம்ப ரொம்ப எளிமையானது. அதே மாதிரி செய்யலாம். இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு மீன் மேக்கர் சீக் கபாபுக்கு தேவையானது இந்த பாருங்கள். மீன் மேக்கர் இதிலே பெரிய சைஸ் வரும், சின்ன சைஸ் வரும். இதை நம்ம சுடுதண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா புழிஞ்சு பாருங்கள், நல்லா புழிஞ்சு தண்ணி இல்லாமல் புழிஞ்சு வச்சுருக்கோம். இது மொத்தம் ஒரு 300 கிராம் மீன் மேக்கர். ஒரு 3 உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கோம். 3 உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கோம். ஏன்னா இது பைண்டிங்காக. இது இஞ்சி மிக்சியில் துருவலாக குறன்னு அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, குறன்னு அரைச்சிருக்கோம். பூண்டு அதே மாதிரி குறன்னு அரைச்சி வச்சுருக்கோம். கொத்தமல்லி நல்லா காம்பு சேர்ந்து வர்ற மாதிரி பொடிசாக குறுகலாக பொடிசாக எவ்வளோ, ஏன்னா இது சீக்கபா பிடிக்கிறது, இப்படி பிடிச்சி வர்றது, அதனால எவ்வளோக்கு எவ்வளோ பொடிசாக நறுக்கணுமோ அவ்வளோ பொடிசாக நறுக்கியிருக்கு. இது குடமிளகா, கேப்சிகம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குடமிளகாவை அதே மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். எலுமிச்சம்பழம், இதுக்கு தேவையான எலுமிச்சம்பழம் சாறு புளிப்புக்காக. இது பச்சை மிளகாவும் அதே மாதிரி பொடிசாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். வெங்காயம் பாருங்கள், அப்படி பாருங்கள், அப்படியே பொடிசாக இந்த முட்டைக்கு தொக்குக்கெலாம் போடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். இது ஒரு 300 கிராம் வெங்காயம், 300 கிராம் வெங்காயம், 300 கிராம் மீன் மேக்கருக்கு 300 கிராம் வெங்காயம். இது ஒரு 10-15 பச்சை மிளகா, குடமிளகாவில் ஒரே ஒரு குடமிளகா. இது வந்து கடலை மாவு, நான் போடும்போது அளவு சொல்கிறேன். கடலை மாவு. இது மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். இது நம்ம பாய் வீட்டு கரம் மசாலா, நம்ம தயாரிப்பில் உள்ள கரம் மசாலா. இது மஞ்சள் தூள், இது தனியாத்தூள், இது சாட் மசாலா, இது ஜீரகத்தூள், இது பெப்பர் மிளகுத்தூள், இது பிளாக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்து உப்புன்னு சொல்லுவாங்க, பிளாக் சால்ட்டு, அந்த சால்ட்டு, அந்த சுவையை இதுதான் கொடுக்கும். இது தூள் உப்பு. இப்போ உங்கள்கிட்ட இருந்தால் சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலா சேர்த்துங்க, இன்னும் ருசியாக இருக்கும். நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் இதை போட்டு நல்லா அலசிட்டு அந்த கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சு டைட்டாக அப்படி புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை மிக்சியில் புழிஞ்சா இனிமேல் ஒரு சொட்டு தண்ணி கூட வராது, எல்லாம் ஃபுல்லாக புழிஞ்சிட்டான். புழிஞ்சது அரை மணி நேரம் ஊறினது. இதை மிக்சியில் குறன்னு அரைக்கணும். A few moments later. நம்ம சோயா மீன் மேக்கர் இருக்குல்ல, அதை நல்லா ஊற வச்சு சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்தோம். இந்த பாருங்கள், இப்படி பொழுண்டு, இந்த பாருங்கள், இப்படி பொழுண்டு மிக்சியில் பல்ஸ் மோட்லேயே வச்சு பொறுமையாக அரைக்கணும். கட்டி இல்லாமல் பொறுமையாக, தண்ணியும் ஊற்றக்கூடாது. அந்த இருக்கிறதுலையே இப்படி பொழுன்னு வரணும். இந்த பாருங்கள், உதிரியாக வருது பார்த்தீங்களா, இந்த உதிரியாக வர்ற மாதிரி இந்த 300 கிராம் மீன் மேக்கரை அரைச்சிக்கிட்டோம். இப்போ இதை ஃபுல்லாக போட்டுக்குருவோம். அடுத்து பொடிசாக நறுக்கணும் பார்த்தீங்களா வெங்காயம்,
இவ்வளோ வெங்காயம் போடாதுங்க, 2 மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை எவ்வளோ வருமோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க, அதை நீங்கள் போட்டுங்க. பொடிசாக நறுக்கி இருக்கணும், ஏன்னா நம்ம சீக் கபாப் பிடிக்க போகிறோம். ரொம்ப வெங்காயம் போடாதீங்க, கொஞ்சமாக போடுங்க வெங்காயம். அதே மாதிரி ஒரே ஒரு கேப்சிகம் பாருங்கள், பொடிசாக நறுக்கணும். அந்த ஒரே ஒரு கேப்சிகம், நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை, அதே கேப்சிகம் அதை நல்ல ஒரு மணத்தையும் வாடையும் கொடுக்கும், அதுக்காக அந்த கேப்சிகம். அதே மாதிரி பொடிசாக நறுக்குன பச்சை மிளகா, இது ஒரு 7-8 பச்சை மிளகா இருக்கும். பச்சை மிளகா தான் இது ஃப்ளேவர், வேறு இதுக்கு ஒரு ஃப்ளேவரும் கிடையாது காரத்துக்கு. அதனால் இது பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்கிறோம். அது மாதிரி கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். சாட் மசாலா நல்லா ஒரு ஸ்பூன் கொடுங்க, நல்ல வாசனையை கொடுக்கும், நல்ல ஒரு ஸ்மெல்லு கொடுக்கும். அதனால் 1 ஸ்பூன் சாட் மசாலா. மல்லித்தூள் இதுவும் நல்லா 1 ஸ்பூன், இதுதான் மேஜரான வாசனையை கொடுக்கக்கூடிய 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்குவோம். கொஞ்சம் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள், இந்த பாருங்கள், ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுங்க. நம்ம 300 கிராமு சோயா மீன்ஸ் போட்டிருக்கோம், மீன் மேக்கர் போட்டிருக்கோம். அதுக்கு இந்த 1 ஸ்பூனு, அரை ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த கொரண்டு அரைச்ச இஞ்சி, கொரண்டு அரைச்சிருக்கோம். இது நைஸாக இஞ்சி பேஸ்ட் மாதிரி அரைக்கலை, பேஸ்ட்டு கிடையாது, கொரண்டு நம்ம அரைச்சிருக்கோம். அதையும் இதில் ஒரு கைப்பிடி லைட்டாக அதாவது ஒரு 25 கிராம்லேருந்து 30 கிராம் இருக்கும் இஞ்சி, அதை போட்டுக்கிறோம். பூண்டும் அதே மாதிரி கொரன்னு அரைச்சது, அது இது பாருங்கள், ஒரு கைப்பிடி, அது ஒரு 30 கிராம் இருக்கும். அடுத்தது கொத்தமல்லி, பொடிசாக குறுகலாக நறுக்கியிருக்கோம் கொத்தமல்லி. அதையும் இதில் இந்த காம்பும் சேர்த்தே நறுக்கியிருக்கேன். காம்பு தான் மெயின், இந்த காம்பு கொத்தமல்லி காம்பு 3 பொடிசாக பாருங்கள், கொத்தமல்லி காம்பு தான் மிகுதமாக போட்டிருக்கேன், அது ஓரளவுக்கு சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள் பாருங்கள், நல்லா எல்லாத்துக்கும் படுறாப்புல, இதுதான் காரத்தை நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கக்கூடியது. மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன். பிளாக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க, இந்துப்பு, அதையும் நல்லா நல்லா நசுக்கி போடுங்க. கட்டியாக இருக்குது, நல்லா கைட்டை இப்படி பிசைஞ்சு நல்லா நசுக்கி இப்படி போட்டுக்குங்க, எல்லா இடம் படுற மாதிரி. இது நசுக்காமல் போட்டிங்கன்னா மொத்தமாக வாயில் கிடைக்கும்போது கசக்கும். அதனால் பொடிசாக நறுக்கி முடிஞ்ச அளவுக்கு நல்லா நசுக்கி பவுட்ராக்கி போட்டுங்க, இல்லை மிக்சியில் ஒரு சுற்றி பவுட்ராக்கி போட்டுக்குங்க. இது உப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து போடணும். இது கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக கொடுக்கும், நல்லா பார்த்து போட்டுக்குங்க. இப்போ நம்ம சாதா உப்பு, அது ஒரு சிட்டிகை, இது தேவை மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. இப்போ கடலை மாவு பைண்டிங்காக எல்லாம் ஒன்று சேர்ந்து பைண்டிங் ஆகிறதுக்காக இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் வரும், அந்த 1 ஸ்பூனு கடலை மாவு. ரொம்ப போடக்கூடாது, இது வேறு மாதிரி காட்டி கொடுத்துரும். அதனால் கடலை மாவு 1 ஸ்பூன் பெரிய இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் வர்ற அளவுக்கு போட்டிருக்கேன். அடுத்து லெமன், எலுமிச்சம்பழம், ஒரு அரை பழம் ஃபுல்லாக புழிஞ்சுங்க சாறை. நல்லா எலுமிச்சம்பழம் ஒட்டை புளியாமல் கசப்பு எடுக்கிறோம், லைட்டாக புழிஞ்சால் போதும். சாறு வர்றதோடு நிறுத்திக்கணும், வேணும்னா இன்னொரு பழம் கூட புழிஞ்சிக்கங்க, சாறு வர்றதோடு நிறுத்திக்கணும். தோல் வரைக்கும் அழுத்தி புளியக்கூடாது. பாருங்க அப்படி போட்டு லைட்டாக புழிஞ்சிக்குங்க. இது அடுத்து ஒன்று பாக்கி இருக்குது, உருளைக்கிழங்கு. இதை என்ன பண்ணணும், நல்லா அவிச்ச உருளைக்கிழங்கு, இது ஒரு 3 நல்ல ஸ்மாரான சைஸு உருளைக்கிழங்கு. இதான் நல்ல ஒரு பைண்டிங்கு கொடுக்கக்கூடியது. இது எது மிஸ் ஆனாலும் இது தவற விடாமல் நல்ல பைண்டிங்கை கொடுக்கும். அது நல்லா அப்படி வேகுது, நல்லா வேக்காடு கொடுத்தது. அதனால் இதை நல்லா நசுக்கிங்க, எவ்வளோ மசியணுமோ அவ்வளோ மசியணும். அப்புறம் அதில் போட்டதுக்கப்புறம் மசிக்க முடியாது. பாய் விட்டு கரம் மசாலா, நம்ம தயாரித்த கரம் மசாலா, அதில் ஒரு அரை ஸ்பூன், ரொம்ப வேண்டாம், நான் பெரிய ஸ்பூனாக வச்சுருக்கேன், அதனால் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அதை தூக்கிக்குங்க, போதும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கை போட்டு ஃபுல்லாக பிசையணும், உப்பு பார்த்துக்கிறணும். இப்போ பாருங்கள், நல்லா நசுக்கியாச்சு. உருளைக்கிழங்கு தான் பைண்டிங், நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும், பைண்டிங் கொடுக்கும். நல்லா அப்படி இன்னும் கூட
கட்டி கட்டியாக வரக்கூடாது, கட்டியே வரக்கூடாது. அது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குங்க. கட்டி வந்தால் இன்னும் கூட நல்லா மசிச்சுக்குங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சாச்சு. அதையும் ஒரு 3 உருளைக்கிழங்கு அதையும் இதுக்கு போட்டுருவோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா பொறுமையாக ஒரு 5-10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, நல்லா இது ஒன்றோட ஒன்று பைண்டிங் ஆகணும். இல்லை பாத்திரம் நல்லா ஒரு அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா நம்ம பிசைகிறதுக்கு நல்லா வாட்டமாக வரும். ஒரு மாதிரி ஒரு பென்சில் எடுத்துக்கங்க. இந்த பென்சிலே நமக்கு போதுமானது. இதை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா அப்படி கொலரை அப்படி பிடிச்சிக்குங்க. தொட்டுட்டு அப்படி பென்சில் இப்படி வச்சுட்டு பாருங்க, இப்படி வச்சுட்டு ரவுண்ட் ரவுண்டாக நம்ம பெருசாக பிடிக்க வேண்டியதில்லை, சின்ன சின்னதாக பிடிச்சா போதுமானது. அப்படியே இப்படி பிடிச்சிங்க. இங்கே பாருங்க, இங்கே இது வரைக்கும் இப்படி கை இப்படி வச்சுட்டு எல்லாத்துக்கும் பேலன்ஸ் கொடுத்து அப்படி உருவி அப்படி எடுத்து அப்படி வச்சுருங்க. சின்ன உருண்டையாக எடுத்துக்கங்க, பெருசாக வேணாம். சின்ன உருண்டையாக எடுத்து இப்படி இப்படி கொலக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிங்க. நடுவில் பென்சில் வச்சுக்கோங்க. இப்படி அழுத்திக்குங்க. அழுத்தி இங்கே பாருங்க, பின்னாடி இருந்து முன்னாடி இப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே போங்க. இப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே போங்க. எக்ஸஸாக இருந்தால் எடுத்துருங்க, ரொம்ப இருந்தால் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்படி பிடிச்சி ரொம்ப கனம் இருக்கக்கூடாது, இது வேகணும். அதனால் இங்கே பாருங்கள், கை வச்சுக்கிட்டேன். இது பாருங்கள், இங்கே வச்சுட்டேன். இங்கே வச்சு லைட்டாக பின்னாடி இருந்து அப்படி லைட்டாக அப்படி எடுத்தால் பென்சில் அப்படி வந்துடும். அப்படி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் உருவி நம்ம எடுத்துக்கணும். செஞ்சு வச்சுக்கோ. A few moments later. அங்கே சொல்ல மறந்துட்டேன், நம்ம 300 கிராம் இந்த இதுக்கு ஒரு முட்டை போட்டிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சோன்னே நல்லா டைட்டாகிடும். டைட்டானவுடனே இப்போ எடுத்து பாருங்கள், கடாயில் அப்படி போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறோம். ரொம்ப போடாதீங்க, 2 3 போட்டால் சீக்கிரம் எடுத்துடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படி வேகட்டும். அதுக்கப்புறமா முள்ளமாக அப்படி பரட்டி போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பரட்டிக்கிட்டே வாங்க. தீ மீடியமாக இருக்கட்டும். நல்லா ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் பரட்டி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். தீ மீடியமான ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். நல்லா 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலராக வெந்துருச்சு. எடுத்து வச்சிடலாம். அருமையான, ரொம்ப சுவையான, ரொம்ப எளிமையான ஒரு பென்சிலை வச்சு, அதுக்குன்னு ஆயுதம் எதுவும் நம்ம வைக்கல. பென்சிலில் வச்சு ஒரு மீன் மேக்கர் சீக் கபாப்பு செஞ்சாச்சு. இதில் நம்ம அந்த பைண்டிங் சரியாக வரலைன்னா ஒரு முட்டை சேர்த்துக்குங்க. அது டைட்டு வரல, உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வரல அப்படின்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவை ஏதோ கொஞ்சம் சேர்த்திங்கன்னா ஹார்டாகிடும். கொஞ்சம் லைட்டாக சேர்த்துங்க, அப்போ கொஞ்சம் டைட்டாகும்.
ஃப்ரீஜில் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வைங்க, வச்சு எடுங்க, டைட்டாக மாறிடும். எடுத்து சாப்பிடுங்க, சுட சுட அருமையாக இருக்கும். அதுக்கு ஒரு புதினா சட்னி செஞ்சுருக்கோம். அதுவும் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு போட்டு அரைச்சி செஞ்சுருக்கோம். சூப்பர் அருமையாக இருக்கும். அதில் தக்காளி வேணாலும் தக்காளி சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா புளிப்புத்தன்மை நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.